இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிய நமக்கொரு நெறியுண்டு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, நமது பங்கு திருவிழாவின் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பித்து இறைவனின் அருளையும் ஆசீரையும் நம் அன்னையின் வழியாக பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் அருள் பணியாளர் ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களையும், நமது பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் இறை மக்களாகிய உங்களையும் புனித அகுஸ்தினார் மற்றும் புனித சூசையப்பர் அன்பியங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நம் வாழ்வுக்கு முன்மாதிரி அன்னை மரியாள்.
இறைவனின் திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து நமக்கு உண்மையான முன்மாதிரியாக திகழ்பவர் அன்னை மரியாள். தேவதூதர் கபிரியேல் அன்னை மரியாவுக்கு இறைவனின் திருவுளத்தை அறிவித்தபோது, இதோ ஆண்டவரின் அடிமை என்று பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்ததன் மூலமாக இறைவனின் திருவுளத்தை நாம் நமது வாழ்வில் முழு மனதோடும் பணிவோடும் ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாள் தம் உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்தித்து தாமாக முன்வந்து அவருக்கு உதவிய போதும், கானாவூர் திருமண விழாவில் அவ்வீட்டாரின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவிய போதும், தேவையில் இருப்போர்க்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை மகிழ்வோடும் அன்போடும் செய்ய வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு நினைவூட்டுகிறார். தன் மகன் துன்பப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போதும் அன்னை மரியாள் தன் மகனை விட்டு விலகாமல் அவரோடு துணை நின்று தன் துயரத்தை தாங்கிக் கொண்டார். இந்நிகழ்வு நமக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும், துன்பத்தின் நடுவிலும் இறைவனை விட்டு விலகாமல் இருக்கும் வலிமையையும் கற்றுத்தருகிறது. அன்னை மரியாள் ஒரு வெறும் வரலாற்று நிகழ்வல்ல, அவர் நம் தாய், நம் வழிகாட்டி. இறைவனின் கையை இறுக பற்றி விண்ணக வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க ஒரு சிறந்த முன்மாதிரியாக நம் அன்னை விளங்குகிறார். எனவே அவரோடு பயணித்து அவர் கற்றுக் கொடுத்த விழுமியங்களை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர வாருங்கள் இத்திருப்பலியில் இணைவோம். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி அனைத்து புனிதர்களுடைய அரசி உடைய 32வது விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் 3வது நவநாளில் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய வழிபாடை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித அகஸ்தினார், புனித சூசேப்பர் அன்பியங்கள். இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் அனிதா சுப்பிரமணியன் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜேம்ஸ் ராஜ் ஹேமா குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அருண், சிந்தியா, ஹெரன்ரோஸ், எமிரோஸ் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கிஷோர், ஜஸ்டினா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு நிக்சன், திருமதி ஐடா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜஸ்டின் ஜாய்ஸ் குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தோமையார், ரிச்சர்ட் மரியான் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். செல்வி, ஜெனிசா மெரினோ அவர்களுக்கு நல்ல உடலமும் மன அமைதி வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித சூசேப்பர் அன்பிய குடும்பத்தின் உறுப்பினர்கள், புனித அகஸ்தினார் அன்பியத்தின் சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், குழந்தைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், தொழில் செய்வரின் தொழில் சிறந்த முறையில் வளர்ச்சி அடையவும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், திருமணமாகாத இளையோருக்கு நல்ல வரன் கிடைக்கவும், நோயுற்றோருக்கு விரைவில் குணமாகவும், அன்பிய குடும்பத்தில் இறந்தோரின் ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் குடும்பத்தார்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தினுடைய விவரங்கள் பின் வருமாறு: திருமதி கிறிஸ்டினா ஜெனிட்டா குடும்பம், திருமதி செலின் குடும்பம், திரு லாரன்ஸ், திருமதி மரியா குடும்பம், திரு ஆரோக்கியசாமி குடும்பம், திரு செபாஸ்டின் செல்வமாணிக்கம் குடும்பம், திரு ஞானசேகர் குடும்பம், திரு இக்னேசியஸ் ராஜன், திருமதி விமலா குடும்பம், திருமதி லதா செல்வராஜ் குடும்பம், திரு பிரிட்டோ, திருமதி ஜெசிந்தா குடும்பம், திரு ஜான்சன், திருமதி ஆனி லதா குடும்பம், திரு வின்சென்ட், திருமதி கிறிஸ்டினோ ஹோம்ஸ் குடும்பம், திரு சவுந்தரராஜ், திருமதி வனிதா குடும்பம், திரு ஜேம்ஸ், திருமதி பிரமிளா குடும்பம், திருமதி ஆஞ்சலோ மர்சி குடும்பம்,
திரு பி ஆரோக்கிய சுவாமி திருமதி சந்தனமேரி குடும்பம், திரு ஜான் பிரகாஷ் திருமதி லீமா ரோஸ் குடும்பம், திரு சைலட் மோனி திருமதி பீனா குடும்பம், திரு செல்வராஜ் திருமதி அனிதா குடும்பம், திரு லூர்து திருமதி மேரி குடும்பம், திருமதி லீமா ரோஸ் குடும்பம், திருமதி கரோலின் சேவியர் குடும்பம், திரு ஆசீர்வாதம் குடும்பம், ஜோசப்ராஜ் சகாய கிரேசி குடும்பம், ஆலன் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். வில்லியம்ஸ் மார்க்ரெட் அஸ்வின் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அமல்ராஜ் ரூபி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஃபாத்திமா ரூத்ராஜ் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும் ஆசிர் வேண்டி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஷியாம் கேத்ரின் குடும்பம் நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஷியாஜ் வினோ குடும்பம் நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜெரோம் பெர்னத் குடும்பம் நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். செபாஸ்டின் ஹெலன் ஜெஃப்ரின் லியானா குடும்பம் நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். சகாய் ஆரோக்கிய ஜான் வணக்கராணி அனுஷா குடும்பம் நன்றியாக திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சேவியர் ஷிலா 17ஆம் ஆண்டு திருமண நாள் நினைவு கூர்ந்து நன்றியாக திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். பாலகுமார் ஃப்ளியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கின்றார்கள். தெரசால் சகாயராஜ் ஜான்சிராணி குடும்பத்தார் திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். எமல்டா ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். விஜய் சலோமி ரோவன் ரியான் குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ரத்னராஜ் சாந்தி குடும்பம் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரிய புரோவிஷன் தாஜ்மஹால் பூட்ஸ் கடந்த வருடம் இறைவன் செய்த நன்மைகளுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இருதயராஜ் சித்ரா குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். புதுக்கோட்டையை சார்ந்த சகாயராஜ் ராணி குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அவருடைய மகள் அருள் ஹாரிஷாவுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டுகின்றார்கள். ஜோசப் அவளின் லதா குடும்பத்திற்கு இறைவன் செய்ததை நினைவு கூர்ந்து நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். வினோத் நிஷா குடும்பத்துக்கு இறைவன் செய்ததை நினைவு கூர்ந்து இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். பிரதீப் கலைச்செல்வி குடும்பத்தினர் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஹர்ஷிக் ராயன் லித்வின் ஜோன்ஸ் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சுரேஷ் குமார் செல்வி குடும்பத்தினர் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சகாயராயன் கிறிஸ்டி குடும்பத்தினர் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடக்கவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்ட்ரூ பெனிலா குடும்பம் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடக்க இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். லூர்துராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிரேசி ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். த்ரெஷா என்கிற கவிதா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் அகஸ்தினார் அன்பியத்தில் சார்ந்த குடும்பத்தில் இறந்த ஒவ்வொருவருக்காகவும் அன்பியங்கள் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றது. ஜெயா சிறில் சேகர் குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர் வேண்டி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இன்று 34வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் ராஜ் புனிதா தம்பதியர் நன்றியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு தொடர்ந்து நன்றியும் ஆசீர் வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். நினைத்த காரியம் இறை ஆசீரோடு நிறைவேற வேண்டி ஸ்டெல்லா லாசர் பால் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். இன்று திருமண நாள் காணும் கிறிஸ்டி பிரபு தம்பதியர் நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். யூஜின் பவுலின் நிர்மல் ஸ்டெஃபி பேத்திகள் தூய ஆவியால் வழிநடத்தப்படவும் தொடர்ந்து ஆசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். டென்னிஸ் நித்யா ஹிலன் யாழ்வி குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆசீர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியராஜ் எஸ்தர் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிறிஸ்டோபர் ஸ்லா ஆல்வின் அலன் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த ஜோசப் மார்கரெட் விக்டோரியா ஃபாத்திமா என்ற ஜெயந்தி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். அருள் வெங்கட் அமலமேரி ஆல்பர்ட் அலெக்சாண்டர் குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நல்ல உடல் சுகம் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். கில்டஸ் ராபின் லியோ பாத்திமா குடும்பத்தினர் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடக்கவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆசிஸ் சல்யூட் குடும்பம் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அமல்ராஜ் புனிதா மேரி
25வது திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சகாய ஜான் பிரிட்டோ சோபியா மர்சி குடும்பத்தினர் நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பங்கராஜ் வசந்தா குடும்பத்தினர் நன்றியாகவும் அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். செலஸ்டின் ஸ்டெஃபானி முதல் வருட திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றியாகவும் ஆசிர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களோடு இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்துக்களை முன்வைத்து நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுப்போம். கண்டிப்பாக அன்னை மரியாள் உடைய வேண்டுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவிசாய்த்து அருளையும் ஆசிரையும் இத்திருப்பலி வழியாக நமக்கு வழங்குவார். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை நாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதி உள்ளவர்களாக கலந்து கொண்டு இறை ஆசிரை நாம் பெறுவோம். அன்னை மரியாள் தம் வாழ்வில் இறைவனின் ஒளியை ஏந்தி அனைவருக்கும் நம்பிக்கைக்கும் தூய்மைக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். அந்த ஒளியை நம் வாழ்விலும் ஏற்றிட இந்த குத்துவிளக்கின் 5 திரிகளையும் ஏற்றுவோம். அன்னை மரியாளைப் போல இறைவனின் அழைப்பிற்கு ஆம் என்று கூறி மக்களை இறைவனிடம் வழிநடத்தும் அருள் பணியாளர்களுக்காக இந்த முதல் திரி ஏற்றப்படுகிறது. அருள் பணியாளர் ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மரியாள் தம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை நம்பிக்கையுடன் பற்றி கொண்டார். நம் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் அனுபவத்தாலும் நம்பிக்கையாலும் முன்மாதிரியாக இருக்கும் மூத்தவர் திரு ஆரோக்கியசாமி அவர்களை இந்த 2ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மரியாளின் வாழ்வில் பொறுமையும் தியாகமும் நிறைந்திருந்தன. அதே பண்புகளுடன் நம் குடும்பங்களுக்கு அரணாக திகழும் மற்றொரு மூத்தவரை திருமதி சந்தனமேரி அவர்களை இந்த 3ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மரியாள் இளமையிலேயே இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு துணிச்சலுடன் தன் பயணத்தை தொடங்கினார். அவரைப் போல நம்பிக்கையுடனும் நல்ல எண்ணங்களுடனும் வாழும் நம் இளைஞர் செல்வன் மரிய ஜெஸ்வினை 4ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை இதுவே அன்னை மரியாளின் வாழ்வின் அழகு. அந்த எளிமையான நம்பிக்கையின் அடையாளமாக நம் சிறுமி ஜியானா ஃபெஃபெல்சியாவை 5ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த 5 திரிகளின் ஒளியைப் போல நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்னை மரியாளின் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் அன்பும் ஒளிரட்டும். நம் வாழ்வின் முன்மாதிரி அன்னை மரியாள் என்ற இன்றைய திருப்பலி மையக்கருத்தை நம் வாழ்வில் செயல்படுத்த இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள், பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவிடம் கூறுவதை நாம் முதல் வாசகத்தில் கேட்க இருக்கின்றோம். இறைவன் யோசுவாவிடம் கூறுவது நமக்கும் பொருந்தும். இறைவன் கொடுத்த அனைத்து சட்டங்களையும் நாம் பின்பற்றுவதனால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் கடவுள் உன்னோடு இருப்பேன் என்கின்றார். நம்மால் நேர்மையுடன் வாழ முடியுமா? இச்சிந்தனையுடன் முதல் வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-9 முடிய. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன்.
உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறு கொள், துணிந்து நில். ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் சட்டம் என்பது கடவுள் மனிதர்கள் நல்வாழ்வு வாழவும் அவரோடு உறவில் நிலைத்திருக்கவும் கொடுத்த கட்டளைகள். இயேசு சட்டத்தை அழிக்க வரவில்லை, நிறைவு செய்யவே வந்தார். அவர் சட்டத்தை அன்பின் சட்டமாக மாற்றினார். இப்போது நாம் பயத்தினால் அல்ல, அன்பினால் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் அடிமைகள் அல்ல, கடவுளின் பிள்ளைகள் என்கிறது இன்றைய 2ஆம் வாசகம். இவ்வாசகத்தில் காலம் நிறைவுற்ற போது இறைவன் தமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு
இறைவனின் பிள்ளைகளாகவும் உரிமையாளர்களாகவும் உயர்த்திய அன்பை எடுத்துரைக்கிறார். இவ்வாறு எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4-7 வரை. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்லர், பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 46-50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது, இதோ அவருடைய தாயும் சகோதரரும் வந்து அவரோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறாள் என்ற ஒரு மைய கருத்திலே இன்று நம்முடைய திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான சமயங்களிலே அன்னை மரியாவை நாம் இவ்வளவு அழகுற ஜோடித்து தொலைவிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சுரூபமாக பார்க்கக்கூடிய மனநிலை நம்மிடையே இருக்கிறது. ஆனால் இந்த அன்னை மரியாள் நம் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணத்தோடு பலவிதமான விழுமியங்களை, நல்ல விழுமியங்களை நமக்கு காட்டுகின்ற, வாழ்ந்து காட்டிய ஒரு தாயாக இருக்கிறாள். ஆனால்
அந்த அன்னையினுடைய வாழ்வு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை என்பதை விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்னையினுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத திருப்பங்கள், சமூகத்திலே ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், கடுமையான அவரை பற்றிய விமர்சனங்கள், கடின உழைப்பு, ஒரு தாய் என்ற முறையிலே தாங்க முடியாத வேதனைகள், இழப்பு, இவை அனைத்தையுமே கொண்டதுதான் அன்னை மரியாவினுடைய வாழ்வு. இத்தகைய துயரங்களையும் துன்பங்களையும் கொண்ட ஒரு தாயை நாம் ஏன் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது திரு அவை நமக்கு ஏன் அன்னையை ஒரு முன்மாதிரியாக காட்டுகிறது என்று சிந்திக்க நாம் என்று அழைக்கப்படுகிறோம். காரணம், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், விமர்சனங்கள் அனைத்தையுமே இறை அருளோடும் அமைதியோடும் வாழ்ந்து காட்டினார். கவிஞன் ஒருவன் சொல்லுகிறான், தாயே, கல்லில் செதுக்கிய சிலை அல்ல நீ, கண்ணீர் துடைக்கின்ற ஒரு கரமாக இருக்கிறாய் என்று எழுதுகிறான். 3 விழுமியங்களை, நிறைய விழுமியங்கள் அன்னை மரியாவை பற்றி விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேள்விப்படுவோம், நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிந்திக்கிறோம். ஆனால் இன்று இந்த நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித அன்னையினுடைய நவநாள் திருப்பலியிலே 3 விழுமியங்களை பற்றி சிந்தித்தல் சற்று நலமாக இருக்கும். முதலாவதாக, அன்னை மரியாள் தாழ்ச்சியினுடைய உருவமாக இருக்கிறாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாசரேத்து என்னும் ஒரு குக்கிராமம், அங்கே ஒரு ஏழை வீடு, ஒரு இளம் பெண்ணுக்கு கபிரியேல் தூதர் இறை செய்தியை கொண்டு வருகிறார். அந்த செய்தி நிச்சயமாக ஒரு பெரிய செய்தி அல்ல. ஒரு இளம்பெண், ஏழை பெண் அந்த செய்தியை கேட்டவுடனே நிச்சயமாக அந்த செய்தியை இந்த சமுதாயம் அறிந்தால் அவளை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கும், கல்லெறிதல் அவள் மேல் செய்யப்படும், ஏன் மரண தண்டனை கூட அந்த தனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தாள். ஆனால் வானதூதரோடு அன்னை மரியாள் அங்கே வாதாடவில்லை. ஏன்? தனக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அந்த எதிர்பாராமல் நடக்கக்கூடிய துன்பங்களுக்காக கடவுளை பார்த்து பாதுகாப்பு கூட கேட்கவில்லை. அவள் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற ஒரு வார்த்தையோடு அன்னை மரியாள் தன்னையே கையளித்தாள் என்று பார்க்கிறோம். கவிஞன் ஒருவன் இவ்வாறு எழுதுகிறான், தாயே, கேள்விகள் கேட்காமலே காகிதமானாய், இறைவன் எழுதுவதற்கு ஒரு காவியமானாய் என்று எழுதுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று இறை தூதர் அன்னை மரியாவை வாழ்த்திய பொழுது நிச்சயமாக இந்த கபிரியேல் தூதரினுடைய வாழ்த்துக்கு தான் தகுதியற்றவர் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தார். அந்த உணர்வுதான் அன்னை மரியாளை தாழ்ச்சியினுடைய ஒரு உச்சகட்டத்திற்கு எடுத்து சென்றது. இதைத்தான் பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறார்கள். புனித சிலுவை அருளப்பர், புனித ஃபாஸ்டினா போன்ற பெரிய புனிதர்கள் எல்லாம் இறைவனை பற்றி, இறைவனினுடைய சந்நிதியிலே பிரசன்னத்திலே தங்களை பற்றி சிந்திக்கிற பொழுது தாங்கள் வெறும் ஒன்றுமில்லாதவர்கள், we are nothing in front of God என்று அவர்கள் எழுதுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை மரியாள் இறைவனினுடைய தாயாக, கடவுளினுடைய மகனாக, மகனினுடைய தாயாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்தாலும் கூட அவருக்கு எந்த விதமான ஆணவமோ அல்லது கர்வமோ ஏற்படவில்லை. சைவ சித்தாந்தம் மிக அருமையாக சொல்லுகிறது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த வார்த்தைக்கு அன்னை மரியாள் மிக மிக அற்புதமான ஒரு உதாரணமாக திகழ்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை மட்டும், தன்னால் மட்டும் எதுவும் முடியாது, இறைவனினுடைய பேர் அருளால் தான் தன்னுடைய வாழ்க்கை நகரும், இறைவனோடு தான் பயணிக்க முடியும் என்பதை அன்னை மரியாள் தெள்ள தெளிவாக உணர்ந்திருந்தார். தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுகிறது, அடக்கமுடையார் அறிஞர் என்று சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய அன்னை மரியாள் பெரும்பாலான சமயங்களிலே விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது பேசியதாக நாம் கேள்விப்படுவதில்லை. அவளுடைய மௌனமும் அமைதியும் பலவீனம் அல்ல, ஆனால் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான பெருமை என்பது நாம் நம்மை பற்றியே உரக்க பேசுவது அல்ல, மாறாக உண்மையான பெருமை என்ன வேண்டும் என்று சொன்னால் இறைவனினுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய செயலை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தேறுவதுதான் உண்மையான பெருமை என்பதை அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாள். அதைத்தான் யாக்கோப்பு புத்தகம் அதிகாரம் 4 வார்த்தை 10 ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் படிக்கிறோம். இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே நம்முடைய குடும்பத்திலே அன்னை மரியாவை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அன்னை மரியாள் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதிலே உங்களுக்கும் எனக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். நாசரேத்திலிருந்து கல்வாரி மலை என்ற ஒரு இருண்ட சூழலுக்கு நாம் சற்று சென்று பார்ப்போமே. நாசரேத்திலே இருந்த அந்த இளம்பெண் இப்பொழுது ஒரு தாயாக தன்னுடைய அன்பு மகன், ஒரே மகன் சிலுவையிலே அறையப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்முன்னே தன்னுடைய மகனினுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து இரத்த வெள்ளத்திலே துடிக்கிறார். வேதனையிலே அன்னை மரியாளினுடைய நெஞ்சு நிச்சயமாக பதறியிருக்கும். ஆனால் அன்னை மரியாள் அந்த போர் வீரர்களை பார்த்து கோபப்படவில்லை, அவர்களை சபிக்கவில்லை, மாறாக அத்துணை துன்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் கொடுத்த அந்த ஒரு வரமாக ஏற்றுக்கொண்டார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 25 அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே தீவிரமான உறுதியான விசுவாசத்தோடு நின்று கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கவிஞன் இவ்வாறு எழுதுகிறான்: மகனின் மரணத்தை மடியில் ஏந்திய போது மௌனமே உன் மொழியானது, கதறி அழுது நீ கரையவில்லை, மாந்தர் கண்ணீர் துடைக்கின்ற கடலானாய் என்று எழுதுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய அசாத்தியமான மனதைரியத்தை துன்பங்கள் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் கொண்ட தாய்மார்களை பற்றி நம்முடைய பண்டைய சங்க இலக்கியங்கள் புறநானூறு 100 மிக தத்துருவமாக வருணிக்கிறது. ஒரு பெண்ணினுடைய தாயினுடைய மகன் போருக்கு செல்கிறான். அங்கே போரிலே சண்டையிட்டு வீர மரணம் அடைகிறான். அவன் வீர மரணம் எய்திய செய்தி அந்த தாயினுடைய காதுகளை வந்தடைகிறது. அந்த தாயானவள் தன்னுடைய மகன் தன்னுடைய நாட்டுக்காக வீர மரணம் அடைந்திருக்கிறான், தியாகம் செய்திருக்கிறான் இந்த சமுதாயத்திற்காக என்று நினைத்த பொழுது தன்னுடைய மகனினுடைய சாவை பற்றி அவள் அழவில்லை, மாறாக பெருமை கொண்டாள். அவள் வீர தாயாக இருக்கிறாள் என்று புலவர்கள் அங்கே புறநானூரிலே பாடியிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆன்மீக பயணத்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்குமே நம்முடைய அன்னை ஒரு வீர தாயாக, துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு வீர தாயாக இருக்கிறாள். சிலப்பதிகாரத்தை நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய கல்லூரி நாட்களிலோ அல்லது நேரம் கிடைக்கிற பொழுதோ வாசித்திருக்கிறோம். அந்த சிலப்பதிகாரத்திலே கண்ணகி என்ற தமிழ் தாயானவள் தன்னுடைய கணவன் கோவலன் அரசனால் கொல்லப்பட்டான், அநீதி இழைக்கப்பட்டு கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு துணிச்சலோடு தைரியமாக அரசன் முன் சென்று தன்னுடைய கணவனுக்கு நீதி கேட்கிறாள். அவளுடைய கோபம், அவளுடைய துணிச்சல் மதுரை மண்ணை எரித்தது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே கண்ணகி என்பவள் நம்முடைய தமிழ் சமுதாயத்திலே ஒரு நீதியினுடைய பெண்ணாக, தைரியத்தினுடைய துணிச்சலினுடைய தாயாக இருக்கிறாள். அதை பார்த்து நம்முடைய தமிழ் சமுதாயமும் நீங்களும் நானும் பெருமை கொள்கிறோம். ஆனால் நம்முடைய அன்னை மரியாள் அந்த தாயை விட ஒருபடி மேலே சென்று தன்னுடைய ஒரே மகன் அங்கே சிலுவையிலே
தனக்காக அல்ல, தன்னுடைய பாவத்திற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்திற்காக, உலக மக்கள் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக அநீதி இழைக்கப்பட்டு அங்கே கொடுமையாக கொல்லப்பட்டார். இருந்தாலும் கூட அந்த அன்னை மரியாள் பழி வாங்கவில்லை, மற்றவர்களை சபிக்கவில்லை. தன்னுடைய மகன் இறுதியாக சிலுவையிலே இருந்து உதிர்த்த அந்த வார்த்தையோடு இணைகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், காரணம் இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் என்ற அந்த கடைசி நிமிட வார்த்தையோடு, தன்னுடைய அன்பு மகனினுடைய வார்த்தையோடு இணைந்து பயணிக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 23 என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன்னையே மறுத்து தன்னுடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார். இந்த நற்செய்தியிலே அவர் சொல்லிய வார்த்தைகள் அவருடைய தாயாக இருக்கிற தனக்கும் பொருந்தும் என்பதை அன்னை மரியாள் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறாள். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே வரக்கூடிய சிலுவைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் மனக்கசப்புணர்வு இல்லாமல் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதற்கு அன்னை மரியாள் மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறாள். உலக புகழ்பெற்ற தத்துவஞானி சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு அங்கே விஷம் கொடுக்கப்பட்டது. அந்த விஷத்தை அவர் புன்முறுவலுடன் ஏற்று குடிக்க ஆரம்பிக்கிறார். அவரோடு பழகியவர்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய சீடர்கள் அனைவருமே மனவேதனைப்பட்டு அல்லது பயந்து, உயிருக்கு பயந்து ஓடிவிடுகிறார்கள். ஆனால் அவருடைய மனைவியும் ஒரு சில அவருடைய சீடர்களும் மட்டும்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையிலே உண்மையான அன்பு என்பது நாம் புகழின் உச்சியிலே இருக்கிற போதோ அல்லது வெற்றியின் விளிம்பை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுதோ நம்மோடு நிறைய மக்கள் உடனிருப்பார்கள், நம்முடைய உறவுகள் நம்மோடு இருக்கும். அது உண்மையான அன்பு அல்ல. உண்மையான அன்பு என்பது வாழ்க்கையினுடைய விரக்தியை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய எல்லைக்கு நாம் தள்ளப்படுகிற பொழுது, துன்பத்திலே துயரத்திலே வேதனையிலே நாம் இருக்கிற பொழுது எவரொருவர் நம்மோடு பயணிக்கிறாரோ அதுதான் உண்மையான அன்பு. அவர்கள்தான் நம் மீது உண்மையாக அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்னை மரியாவை பொறுத்தவரையிலே தன்னுடைய மகனை இந்த உலகம் பாராட்டிய பொழுது அவரோடு இல்லை, சமூகம் அவரை போற்றிய பொழுது அன்னை மரியாவை நாம் பார்ப்பதில்லை. ஆனால் தன்னுடைய மகனை அவர் கூட்டி சேர்த்த அவருடைய சீடர்களே கைவிட்டு ஓடிய போதும் கூட அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கீழே நின்று கொண்டிருந்தார். அந்த அன்னை மரியாள், நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி அன்னை மரியாள் இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், இவர்களெல்லாம் நோய்வாய்ப்படுகிற பொழுது, தீராத பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற பொழுது, எங்கு செல்லலாம், யாரை அணுகலாம் என்று வழி தெரியாமல் தவிக்கின்ற பொழுது அவர்களோடு பயணியுங்கள், அவர்களோடு கீழே இருங்கள், அவர்களோடு உடனிருங்கள். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள், உங்களுக்கு விடியல் கிடைக்கும் என்று அன்னை மரியாள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது விழுமியமாக நம்முடைய அன்னை மரியாள் தாய் அன்புக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அன்னை மரியா தன்னுடைய வாழ்நாளிலே விவிலியத்திலே படிக்கிறோம், சமூகத்திலே எந்த ஒரு இடத்திலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சில இடங்களை தவிர்த்து நாம் அவரை மேற்கோள் காட்டப்படுவதை நாம் பார்ப்பதில்லை. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன செய்திருக்க முடியும்? அவர் தன்னுடைய வீட்டிலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தாய்மார்களைப் போல தன்னுடைய அன்பு மகனுக்கு நல்ல உணவு சமைத்து கொடுத்து, வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்து, இது போன்ற சாதாரண வேலைகளைத்தான் பெரும்பாலான தன்னுடைய வாழ்நாட்களிலே அன்னை மரியாள் செய்திருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பொது வாழ்விலே மற்றவர்கள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், இந்த உலகம் தன்னுடைய அன்பு மகனை போற்றுகிற பொழுதெல்லாம் அந்த புகழ் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் ஒரு பொழுதும் நினைத்ததே இல்லை. ஆகவே கவிஞன் ஒருவன் இவ்வாறு எழுதுகிறான், இறைவனையே ஈன்றெடுத்தாய்
எனினும் இல்லத்தின் விளக்காகவே ஒளிர்ந்தாய். சிம்மாசனம் உனக்கு காத்திருந்தும் சமையலறை சுவர்களுக்குள் மறைந்திருந்தாய் என்று எழுதுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமூலர் திருமந்திரத்திலே அன்பே கடவுள் என்று எழுதுகிறார். அன்பே கடவுள் என்று எழுதுகிறார். இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு அன்னை மரியாள் மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், அன்னை மரியாளினுடைய அன்பு சுயநலமற்றது. அன்னை மரியாவினுடைய அன்பு எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்ன என்று மற்றவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வால் மற்றவர்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறார்கள் அதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்வுக்கு அர்த்தம் கூடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி இன்றைய முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம். 1:39 மரியாள் புறப்பட்டு யூதேயா மலை நாட்டுக்கு சென்று அங்கே தங்கியிருந்து எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லுகிறார், ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்கு என்று எழுதுகிறார். அதாவது மனித வாழ்க்கையினுடைய மனித பிறவியினுடைய பயன் எப்பொழுது கூடுகிறது என்று சொன்னால், நாம் மற்றவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு எப்பொழுது உதவி செய்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிறவி பயன் பலன் அடைகிறது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே நிறைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்பு என்பது அல்லது வாழ்க்கை என்பது பிரம்மாண்டமான சாதனைகளில் அல்ல. ஒரு தாய்மாரினுடைய வாழ்வினுடைய அளவுகோல் அவர் சாதிக்கிற சாதனைகளை பொறுத்து அல்ல. ஆனால் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே உள்ளத்தில் இருத்தி, பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வருகிற பொழுது அனைத்தையும் அமைதியிலே நிறுத்தி பொறுமையுடன் கையாண்டு நிதானமாக தன்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் கொண்டு சேர்ப்பதுதான் ஒரு தாயினுடைய மகத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், தாயை துன்புறுத்துகிறவன் வீணாய் போவான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். தாயை துன்புறுத்துகிறவன் வீணாய் போவான். இந்த மேற்கோளானது நிச்சயமாக நம்முடைய தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்குமே இந்த வார்த்தையானது பொருந்தும். காரணம், தாய்மார்கள் நிறைய தியாகங்களை செய்கிறார்கள். தாங்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி தன்னுடைய கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக உழைக்கக்கூடியது இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாயன்பு. தாயன்பு பெரும்பாலான சமயங்களிலே விலை பேச முடியாது, விலை போக முடியாது. இந்த ஒரு அருமையான நவநாட்களிலே நாம் நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறாள். இறைவன் நம் அனைவரையும் இந்த பங்கின் வழியாக, இந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கிற நார்பட்டைன் குருக்கள் வழியாக பல்வேறு விதமான வழிகளிலே ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பொழிந்திருக்கிறார். ஆகவே இதை ஒரு நன்றி திருப்பலியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஒரு அருமையான நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே மனித கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ஒரு சில துன்பங்களை, சிலுவைகளை, பிரச்சனைகளை, மனக்கசப்புணர்வுகளை அன்னை மரியாளை போல நாம் கையாண்டு இறை அருளை பெற நாம் அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாவை பார்த்து நாம் சொல்லுவோம், அன்னையே, நீங்கள் நடந்து சென்ற பாதை நாங்கள் நடக்க வேண்டிய பாதை. அன்னையே, நீங்கள் நடந்து சென்ற பாதை நாங்கள் நடக்க வேண்டிய பாதை. காரணம், அன்னை மரியாள் நம் அனைவருக்குமே முன் உதாரணமாக இருக்கிறாள். அந்த அன்னையை பின்பற்றி வாழ்வோம். அந்த அன்னையின் வழியாக தொடர்ந்து அபரிமிதமான ஆசிரை பெறுவோம். ஆமேன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நம
நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித அன்னை மரியாள் நிச்சயமாக நமக்கெல்லாம் பரிந்து பேசக்கூடிய தாயாக இருக்கிறாள். இந்த ஒரு அருமையான தருணத்திலே ஒரு திரு அவையாக கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் எடுத்துரைப்போம். அகிலமெல்லாம் ஆட்சி புரியும் ஆண்டவரே, எம் தாய் நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு மக்கள் இனம் மதம் மொழி பேதமின்றி ஒற்றுமையுடன் வாழவும், வறுமை பொருளாதார நெருக்கடியின்றி வளமான வாழ்வு வாழ நாட்டு தலைவர்கள் அர்ப்பணிப்புடனும் நேர்மையான உள்ளத்துடனும் மக்கள் நலன் கருதி நல்லாட்சி நடத்திட தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்களது வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நலிந்தோர் ஆகியோருக்கு உமது இரக்கத்தை வெளிப்படுத்தும் அன்பு கருவிகளாக எம்மை மாற்றி உகந்த நற்செய்திகளால் அவர்கள் வாழ்வை மேம்படுத்தும் உந்துதல்களாய் செயல்படும் நல் கிறிஸ்தவ கருவிகளாக எம்மை மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிய வாழ்வே கிறிஸ்துவ வாழ்வு என்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டவர்களாய் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அகுஸ்தினார், புனித சூசையப்பர் அன்பிய குடும்பங்களையும் மற்றும் நமது பங்கின் அனைத்து குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் எங்களின் தேவைகளை அறிந்தவராய் இருக்கும் நீர் உரிய நேரத்தில் உரிய தேவைகளை பூர்த்தி செய்து எங்களின் வாழ்வை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்து ஆறுதல் தரும் தெய்வமே, தூய ஆவி அருளும் வல்லமையோடும் உள்ள உறுதியோடும் இத்திருவிழா நாட்களில் வழங்கப்படும் நற்செய்தியின் மைய கருத்துக்களை திறந்த மனதுடன் உள்வாங்கி அவற்றிலுள்ள உண்மைகளை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் கடைபிடித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலியான புனிதர்களின் அரசிக்கு விழா எடுக்கும் இந்நாளில் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வுலகில் வாழும் காலம் வரை மனிதருக்கு துன்ப துயரங்கள் உண்டு என்ற உண்மையை உணர்ந்து வாழும் இவ்வேளையில் பல கனவுகளோடும் வேண்டுதல்களோடும் நம்பிக்கையுடன் இருக்கும் எங்களுக்கு இத்திருவிழா நாட்களில் விசேஷ ஆசீர்வாதத்தை அள்ளித்தருளுமாறு உன் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பல தேவைகள் இருக்கலாம். எந்த தேவை அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த ஒரு கருத்தை அன்னை மரியாள் வழியாக முன்னிறுத்தி இந்த ஒரு நேரத்திலே உருக்கமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து வழிநடத்தி எங்களுக்கு தேவையான எல்லாவிதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே வருகிறீர். பல்வேறு நல்ல உள்ளங்கள் வழியாக ஆசீர்வதித்து கொண்டே வருகிறீர். அனைத்து கிருபைகளுக்கும் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஒரு அருமையான நவநாட்களிலே எங்களுடைய ஒரு சில தேவைகளை வார்த்தைகளால் எடுத்துரைத்திருக்கிறோம். இன்னும் வார்த்தைகளால் சொல்ல இயலாமல் எங்களுடைய ஆழ் மனதிலே பதிந்து கிடக்கிற எங்களுடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவையெல்லாம் தேவை என்று நீர் கருதுகிறீரோ அத்துணை ஆசீர்வாதத்தையும் நீர்தாமே அன்னை மரியாள் வழியாக கொடுத்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னிலுள்ளதை கொடுத்தேன் இறைவா, நின் மனமகிழ்ந்தே இதை ஏற்பாய். உன்னிலே வாழ உனதன்பில் வளர என்னையே உன்னில் நினைப்பாய். என்னிலுள்ளதை கொடுத்தேன் இறைவா, நின் மனமகிழ்ந்தே இதை ஏற்பாய். உன்னிலே வாழ உனதன்பில் வளர என்னையே உன்னில் நினைப்பாய். என்னில் உள்ளதை கொடுத்தேன் இறைவா. உழைப்பின் பயனாக கிடைத்திட்ட விலை பொருட்கள் தேவனே உமக்காக கொடுத்தது என் கரங்கள். உழைப்பின் பயனாக கிடைத்திட்ட விலை பொருட்கள் தேவனே உமக்காக கொடுத்தது என் கரங்கள். ஏற்பாய் என் தேவா, என் மனம் மகிழ்ந்திடவே. ஏற்பாய் என் தேவா, என் மனம் மகிழ்ந்திடவே. என்னில் உள்ளதை கொடுத்தேன் இறைவா, நின் மனம் மகிழ்ந்தே இதை ஏற்பாய். உன்னிலே வாழ உனதன்பில் வளர என்னையே உன்னில் நினைப்பாய். என்னில் உள்ளதை கொடுத்தேன் இறைவா. என் சிறு இதயம் தந்தே நேர்பாயே. இதயத்தின் காயங்களை இதமாய் மாற்றிடுவார். என் சிறு இதயம் தந்தே நேர்பாயே. இதயத்தின் காயங்களை இதமாய் மாற்றிடுவாய். இறைவா என் தேவா, உனதருள் நிறைவினைத்தா. இறைவா என் தேவா, உனதருள் நிறைவினைத்தா. என்னில் உள்ளதை கொடுத்தேன் இறைவா, நின் மனமகிழ்ந்தே இதை ஏற்பாய். உன்னிலே வாழ உனதன்பில் வளர என்னையே உன்னில் நினைப்பாய். என்னில் உள்ளதை கொடுத்தேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் ஆளும் எல்லாம் உள்ள இறைவா, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வைப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பான இந்த நவநாளில் புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்களை பல பொழிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாகவே மனித மீட்புக்காரராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எக்காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்துக்கும் மகிழ்விக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் பூவுலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசனி ரிசனி பசனி பகரிக பணி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக உம்முடைய அன்பு தாயினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய வேண்டுதலையும் ஜெபங்களையும் நீர் செவிசாய்க்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து உம்மை நாடி உம்மால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு எழுப்பியிருக்கக்கூடிய வேண்டுதலையும் நீர் ஏற்றுக்கொண்டு எந்நாளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க உதவி புரிந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்ததாய் இருந்த புனித நார்பட், புனித அகஸ்டின், புனித செபஸ்தியார், ஏனைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உம
உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து பலவீனங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். அவருடைய தாயை நம்முடைய பங்கின் பாதுகாவலியாகவும் நம் அனைவருக்கும் தாயாகவும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே தாய் வாழ்ந்தபோது அவர் காட்டிய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ அழைப்பு விடுக்கிற அருமையான தெய்வம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவா, உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா, உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவா, உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா, உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாலே, சுரமான சொல்லாலே நிதமுந்தன் பதம் தேடுவேன். உன் அருளாலே உயிர் வாழுவேன். தேவா, உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா, உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். இருளான உலகத்திலே
மாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என்னை காக்கவா, எனக்காக உயிர் வாழ்பவா, ஒளியாக வழியாக உயிராக வந்து எனக்காக உயிர் நீத்தவா, கல்வாரி பலியானவா, தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன், நாதா உன் சந்நிதியை தினம்தோறும் நான் நாடுவேன். நிலையில்லா உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே, நிலையில்லா உலகத்திலே நீ நிலை வாழ்வு தர வேண்டுமே, பொய்யான சுகம் தேடி நான் வாழும்போது மெய்யானம் சுடரானவா, இருள் நீக்கி அருளானவா, உயிராக உறவாக நிறை வாழ்வு தந்து இறையாக என்னை ஆள்பவா, என்னேசு மனுவானவா, தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவி விடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி அனைத்து புனிதர்களுடைய அரசி விழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட்டத்தினுடைய 3வது நாள் இன்று. இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளும் அந்த அருளை நம்முடைய தாய் பரிந்து பேசி அளித்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் முதற்கண் நன்றி. இன்றைய நாளில் நம்முடைய நவநாட்களில் ஒரு நாள் நீங்கள் வந்து எங்களுடைய பங்கு மக்களுக்கு திருப்பலியும் சிந்தனையும் அளிக்க வேண்டும் என்று அருள் தந்தை ஆரோக்கிய சகாராஜ் அவரிடம் அணுகினேன். அவரிடம் போகிற வருடத்திலிருந்தே அணுகிக்கொண்டே இருந்தேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, நண்பா தலைவா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படிம்பார். இந்த வருஷம் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு. அதனால் இன்றைய நாளில் வந்து நமக்கு நம் வாழ்வுக்கு முன் மாதிரி மரியா என்ற தலைப்புக்கு மிகவும் நேர்த்தியாக நமக்கு பல சிந்தனைகளை கொடுத்தார். அதிலும் குறிப்பாக 3 முக்கிய சிந்தனைகளை சிந்திக்க நமக்கு வாய்ப்பும் கொடுத்தார். தாழ்ச்சி, துன்பத்தில் துணை இருப்பது, தாயின் அன்பு என்ற இந்த 3 சிந்தனைகளை நமக்கு எடுத்து கூறினார். தந்தை அவர்கள் இந்த 3க்கும் சொந்தக்காரர். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கொண்டு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து பணிகளையும் மிகவும் நேர்த்தியாக, நிதானமாக, பொறுமையாக கையாண்டு வெற்றி கொள்ளக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இன்று நம்மில் ஒருவராக வந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து ஆசிர் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். உங்களை கௌரவிக்க திருவாளர் லாரன்ஸ் சூசேப்பர் அன்பியத்தை சார்ந்தவரை அன்போடு அழைக்கின்றேன். முன்னாடி போங்க.
இன்றைய வழிபாட்டை வழிநடத்தியவர்கள் புனித அகஸ்தினார் மற்றும் புனித சூசேப்பர் அன்பியத்தை சார்ந்தவர்கள். திருப்பலி கண்டுகொள்வதற்கு மொழி ஒரு தடை இல்லை, வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு சிறந்த உதாரணம் இன்று இவர் வழியாக என்ற எழுந்தேற்றத்தில் இருக்கின்ற பொழுது ஆரத்தி எடுத்த நபர்களை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும். பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தவரும் பிள்ளைகளை பெற்றெடுத்தவரும் பிள்ளை போல இருந்தவரும் இன்றைய நாளில் சிறப்பித்தார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு செயல்களையும் இன்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அன்பியத்திலும் இருக்கக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் நான் பார்த்து மிகைந்து கொண்டு இருக்கின்றேன். எனவே இன்று இந்த வழிபாட்டை வழிநடத்திய அகஸ்தினார் அன்பியமும் சூசேப்பர் அன்பியையும் நினைவு கூர்ந்து பங்கு மக்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் 4வது நவநாள் தினம். திருப்பலி நிறைவேற்றக்கூடியவர் நார்பர்ட் சபையினுடைய அதிபர் தந்தை பெனடிக்ட் பால்ராஜ் அவர்கள். தலைப்பு பிறருக்கு உதவ விரைந்தவர் அன்னை மரியாள் என்று. வழி நடத்தக்கூடியவர்கள் புனித நார்பர்ட், புனித அருளானந்தர் அன்பியங்கள். நன்றி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான நவநாள் திருப்பலிக்கு உங்களோடு ஆண்டவரோடு இணைந்து செபிக்க உங்களை சந்திக்க வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அன்பு நண்பர் அருள்பணி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மிக்க நன்றி. நார்பர்ட் சபையை தெரிய வந்ததே ஃபாதர் சாமி வழியாக தான். எனக்கு அது வரைக்கும் நானும் ஹோலிகாஸில் இருந்தாலும் நார்பர்ட் சபை இருக்காங்கிறதே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது நாங்கள் நல்ல நண்பர்களாக நிறைய குருக்களோடு பழகி இருக்கிறோம். இந்த பங்கை வழிநடத்தி அருமையாக ஆன்மீக பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேர்த்தியாக திருவழிபாட்டை நடத்துவது மிக மிக சவாலானது. இருந்தாலும் அதை நீங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து மிக மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கு. அதனால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பாடல் குழு மிக அருமையாக பாடுறாங்க. பீட சிறுவர்கள் மிக நேர்த்தியாக கரெக்டாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய கையில் மெழுகு திரி பட்டுச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை அங்கேருந்து கவனித்து ஒரு நாப்கின் பேப்பர் கொடுத்து விட்டாங்க, டிஷ்யூ பேப்பர். ஓகே, அந்த அளவுக்கு பிள்ளைங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க, பெரியவங்க அவங்கள வழி நடத்துகிறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சோமரசம்பேட்டையில் இருக்கிறோம், ஹோலி கிராஸ் ஃபாதர்ஸ். அந்த பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபாதர் சாமி அண்ட் சாமி, தேங்க்யூ. மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து எந்நாளும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீபானின் நீர்ச்சுமையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலர் அழகே சீயோனின் அருள் மகள். லீபானின் நீர்ச்சுமையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலர் அழகே
நின் அருள் மகன் என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு. கன்னிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்த அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு. ஆஹா என்ன அழகு, உன் அருள் அழகு என்ன அழகு, உன் அன்பழகு. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.